வணக்கம் நண்பர்களே. உங்கள் அழகான டிசம்பர் செடி சோகமாக இருக்கிறதா? இலைகள் வாடி பூ மொட்டுகள் எதுவும் கண்ணில் படவில்லையா? அந்தச் செடியை இனி காப்பாற்ற முடியாது என்று நீங்கள் கைவிட்டு விட்டீர்களா? ஒரு நிமிடம் பொறுங்கள். அந்தச் செடியை தூக்கி எறிந்து விடாதீர்கள். வெறும் ஒரு சில ரூபாயில் கிடைக்கும் ஒரு ரகசியப் பொருள் உங்கள் செடியை மீண்டும் உயிர்ப்பித்து பூக்களால் நிரப்ப முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? என்னுடன் இந்த வீடியோவில் முழுமையாக பயணம் செய்யுங்கள். அந்த மாயாஜால செய்முறையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். முதலில் நாம் இந்த டிசம்பர் செடி அல்லது ஸ்லும்பர்கரா பற்றி ஒரு சிறிய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது பாலைவனத்தில் வளரும் கள்ளிச்செடி வகையைச் சேர்ந்தது அல்ல. உண்மையில் இது பிரேசில் நாட்டின் ஈரமான காடுகளில் பெரிய மரங்களின் மீது படர்ந்து வளரும் ஒரு வகை செடி. இதன் அர்த்தம் என்னவென்றால், அதன் தேவைகள் மற்ற கள்ளிச் இருந்து முற்றிலும் மாறுபட்டவை. அதனால்தான் சில சமயங்களில் வீட்டுச் சூழலில் அது சிரமப்படுகிறது. அதற்குத் தேவையான சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்தால்தான் அது ஆரோக்கியமாக வளரும். அது மரத்தின் மேல் வாழ்வதால் அதற்கு வித்தியாசமான சத்துக்கள் தேவை. இதுதான் அதை சரியாக புரிந்து கொள்வதற்கான முதல் ரகசியம். இப்போது பொதுவான பிரச்சனைகளைப் பற்றி பேசுவோம். உங்கள் டிசம்பர் செடி சாகப் போகிறது என்பதற்கான அறிகுறிகள் என்ன? அதன் இலைகள் அல்லது தண்டுகள் பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறமாக மாறும். அவை உறுதியாக இல்லாமல் தொய்ந்து போய் தொட்டால் உடைந்துவிடும் போல இருக்கும். புதிய துளிர்கள் வராது. பூக்கும் பருவத்தில் கூட ஒரு மொட்டு கூட வராது. அப்படியே வளர்ச்சி நின்று உயிரே இல்லாதது போல் தோன்றும். இதை பார்க்கும்போது செடிகளை விரும்பி வளர்க்கும் நமக்கு மனதளவில் மிகவும் கஷ்டமாக இருக்கும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணீர் ஊற்றி கவனித்துக் கொள்கிறேன், ஆனால் இந்த செடி இப்படி என்னை ஏமாற்றிவிட்டதே என்று தோன்றும். இந்த விரக்தியான உணர்வை நான் நன்கு அறிவேன். இந்த அறிகுறிகள் உங்கள் செடியில் தென்பட்டால் உடனடியாக கவனிக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் உங்கள் அழகான செடியை நிரந்தரமாக இழக்க நேரிடும். ஆனால் கவலை வேண்டாம். இந்த அறிகுறிகள் தெரிந்த உடனேயே நாம் செயல்பட்டால் நிச்சயம் செடியை காப்பாற்றிவிடலாம். சரி, செடி சோர்ந்து விட்டது. இப்போது என்ன செய்வது என்று நீங்கள் கடைகளில் விற்கும் உரங்களை வாங்கி பயன்படுத்த நினைக்கலாம். ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள். பொதுவாக கடைகளில் கிடைக்கும் ரசாயன உரங்கள் இந்த ஸ்லம்பர்கரா போன்ற மென்மையான செடிகளுக்கு சில சமயங்களில் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம். அந்த உரங்களில் உள்ள ரசாயனங்களின் அளவு அதிகமாக இருந்தால் அது செடியின் மெல்லிய வேர்களை எரித்துவிடும். இதனால் செடிக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக நாம் மேலும் தீங்கையே விளைவிப்போம். நீங்கள் அன்புடன் கொடுக்கும் உரம் உங்கள் செடியை கொல்லும் விஷமாக மாற வாய்ப்புள்ளது. குறிப்பாக செடி ஏற்கனவே பலவீனமாக இருக்கும்போது இந்த சக்தி வாய்ந்த ரசாயன உரங்கள் அதன் நிலையை இன்னும் மோசமாக்கிவிடும். அதனால் நாம் இயற்கையான, மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் நம் செடியை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் காப்பாற்றும். அந்த அதிசயப் பொருள் என்னவென்று தெரிந்து கொள்ள நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள், இல்லையா? அந்த ரகசியம் உங்கள் அருகிலுள்ள மருந்துக் கடைகளில் மிக எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கும் ஒரு வெள்ளைப் பொடியில் உள்ளது. அதன் பெயர் போரிக் ஆசிட். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். நாம் பொதுவாக கேரம்போர்டு விளையாட அல்லது சிறிய காயங்களுக்கு பயன்படுத்தும் அதே போரிக் ஆசிட் பவுடர் தான். இது எப்படி ஒரு செடியை காப்பாற்றும் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் இந்த சாதாரண வெள்ளைப் பொடியில் செடிகளின் வளர்ச்சிக்கும் குறிப்பாக பூக்கள் பூப்பதற்கும் தேவையான ஒரு மிக முக்கியமான சூக்ஷ்ம ஊட்டச்சத்து உள்ளது. அதுதான் போரான். இந்த போரான் சத்து செடிகளுக்கு செய்யும் மாயாஜாலத்தை பற்றி அடுத்ததாக விரிவாக பார்ப்போம். இந்த சிறிய டப்பாவில் இருக்கும்படி உங்கள் சோர்ந்து போன செடிக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகிறது. அப்படின்னா இந்த போரிக் ஆசிடில் இருக்கிறது. இதில் உள்ள போரான் என்ற சத்து செடிகளுக்கு எப்படி உதவுகிறது என்பதை பற்றி எளிமையாக பார்ப்போம். சிக்கலான அறிவியல் வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த போரான் சத்தை செடியின் செல்களுக்கு ஒரு சூப்பர் க்ளூ மாதிரி கற்பனை செய்து கொள்ளுங்கள். இது செடியின் செல் சுவர்களை வலுப்படுத்தி செடியை உறுதியாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் இது செடிகள் கால்சியம் சத்தை சரியாக உறிஞ்சுவதற்கும் மிகவும் அவசியம். மிக முக்கியமாக பூக்கள் மற்றும் மகரந்தங்கள் உருவாவதற்கு இந்த போரான் சத்து இன்றியமையாதது. இது செடிகளுக்கு பூ பூப்பதற்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் போல செயல்படுகிறது. உங்கள் செடியில் போரான் சத்து குறைவாக இருந்தால் பூ மொட்டுகள் உருவாகாது,
ஒருவேளை உருவானாலும் அவை உதிர்ந்துவிடும். இந்த ஒரு சிறிய சத்து உங்கள் செடியின் முழு வளர்ச்சி சுழற்சியையும் மாற்றி அதை பூக்களால் நிரப்பும் சக்தி கொண்டது. இப்போது மிக முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். பாதுகாப்பு. போரிக் ஆசிட் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி இதற்கு 100% பொருந்தும். அதிகமாக பயன்படுத்தினால் அது செடிக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக அதன் இலைகளை எரித்து செடியை பூவொட்டிகா கொன்றுவிடும். அதனால் நான் சொல்லும் அளவை மிகச் சரியாக பயன்படுத்துங்கள். இதை உங்கள் உணவில் சேர்க்கும் உப்பை போல நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிட்டிகை உப்பு உணவை சுவையாக்கும், ஆனால் ஒரு கைப்பிடி உப்பு உணவை சாப்பிடவே முடியாதபடி செய்துவிடும். அதேபோல ஒரு சிறிய அளவு போரிக் ஆசிட் உங்கள் செடிக்கு அதிசயங்களைச் செய்யும், ஆனால் அதிகப்படியான அளவு அதை அழித்துவிடும். எனவே நான் சொல்லப்போகும் செய்முறையையும் அளவுகளையும் கவனமாக கேளுங்கள். இதை ஒரு மருந்தாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும், தினசரி உணவாக அல்ல. சரியான செய்முறை. முதலில் தேவையான பொருட்களை சேகரிப்போம். இதற்கு உங்களுக்கு தேவையானது போரிக் ஆசிட் பவுடர், வெதுவெதுப்பான நீர், கொதிக்கும் நீர் வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் போன்ற சிறிய அளவிடும் ஸ்பூன் மற்றும் 1 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பாட்டில் அல்லது ஜாடி. இவ்வளவுதான். பொருட்கள் மிகவும் எளிமையானவை. இப்போது செய்முறையின் முதல் படி. ஒரு சிறிய கப்பில் 1/4 டீஸ்பூன் அளவு போரிக் ஆசிட் பவுடரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு வெதுவெதுப்பான நீரை ஊற்றி பவுடர் முழுமையாக கரையும் வரை நன்கு கலக்குங்கள். போரிக் ஆசிட் குளிர்ந்த நீரில் எளிதில் கரையாது, அதனால்தான் வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்துகிறோம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் பவுடர் தண்ணீரில் முழுமையாக கரைந்து விட்டது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமான படி. இப்போது செய்முறையின் இரண்டாம் படி. நீங்கள் கரைத்து வைத்திருக்கும் போரிக் ஆசிட் கரைசலை நீங்கள் எடுத்து வைத்துள்ள 1 லிட்டர் பாட்டிலில் ஊற்றுங்கள். இப்போது அந்த பாட்டிலை குளிர்ந்த நீரால் முழுமையாக நிரப்புங்கள். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 1/4 டீஸ்பூன் போரிக் ஆசிட். இதுதான் சரியான அளவு. இதைவிட அதிகமாக சேர்க்க வேண்டாம். பாட்டிலை மூடி மீண்டும் ஒரு முறை நன்கு குலுக்கிக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் அதிசய உரம் தயாராகிவிட்டது. பாருங்கள், எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. இந்த 1 லிட்டர் கரைசல் உங்கள் செடிக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போகிறது. இந்த செய்முறையை நீங்கள் முதல் முறை செய்யும்போது அளவுகளை சரியாக கவனியுங்கள். ஒரு முறை பழகிவிட்டால் இது உங்களுக்கு மிகவும் சுலபமாகிவிடும். இந்த சக்தி வாய்ந்த ஆனால் எளிமையான கரைசல் உங்கள் செடியின் வேர்களுக்கு தேவையான ஊக்கத்தை அளிக்கத் தயாராக உள்ளது. இந்த உரத்தை எப்போது பயன்படுத்த வேண்டும்? நேரம் மிகவும் முக்கியம். இந்த போரான் கரைசலை செடியின் மொட்டு வைக்கும் காலத்தில், அதாவது இலையுதிர் காலத்தில், செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பயன்படுத்துவது மிகச் சிறந்த பலனை தரும். அல்லது உங்கள் செடி மிகவும் சோர்ந்து இலைகள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் போதும் இதை ஒரு புத்துணர்ச்சி டானிக்காக பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். செடியின் மண் மிகவும் வறண்டு காய்ந்து போயிருக்கும் போது இந்த உரத்தை ஊற்றக்கூடாது. அப்படிச் செய்தால் அது வேர்களை பாதிக்கக்கூடும். நீங்கள் உரம் ஊற்றுவதற்கு ஒரு நாள் முன்னதாக செடிக்கு சாதாரண தண்ணீர் ஊற்றி மண்ணை ஈரப்பதமாக்குங்கள். தாகமாக இருப்பவருக்கு விருந்து வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இதுவும். முதலில் செடியின் தாகத்தை தணித்துவிட்டு பிறகுதான் இந்த ஊட்டச்சத்து விருந்தை கொடுக்க வேண்டும். இந்த சிறிய நுணுக்கம் உங்கள் செடி உரத்தை முழுமையாக உறிஞ்சிக்கொள்ள உதவும். இந்த உரத்தை எப்படி பயன்படுத்துவது? முதல் முறை, வேருக்கு ஊற்றுதல். நீங்கள் தயார் செய்து வைத்துள்ள 1 லிட்டர் கரைசலில் இருந்து உங்கள் செடியின் தொட்டியின் அளவிற்கு ஏற்ப ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய தொட்டிக்கு 100 முதல் 200 மில்லி லிட்டர் வரை போதுமானது. இந்த கரைசலை செடியின் தண்டு பகுதியில் படாமல் தொட்டியின் ஓரமாக மண் முழுவதும் பரவும்படி மெதுவாக ஊற்றுங்கள். ஒரே இடத்தில் ஊற்ற வேண்டாம். தண்ணீர் தொட்டியின் திரெனாஜ ஓட்டைகள் வழியாக வெளியே வரும் வரை ஊற்ற வேண்டாம். மண் கரைசலை உறிஞ்சிக் கொள்ளும் அளவுக்கு ஊற்றினால் போதும். இந்த முறையில் உரம் மெதுவாக வேர்களை சென்றடைந்து செடிக்குத் தேவையான சக்தியை கொடுக்கும். இது செடியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஒரு சிறந்த வழியாகும். பயன்படுத்தும் முறை 2. இலைவழி தெளிப்பு. இது இன்னும் வேகமான பலன்களை தரும் ஒரு முறையாகும். செடிகள் வேர்கள் வழியாக மட்டுமின்றி இலைகள் வழியாகவும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ளும். இந்த முறைக்கு நீங்கள் தயார் செய்த கரைசலை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கொள்ளுங்கள்.
ஸ்ப்ரேயரை ஃபைன் மிஸ்ட் முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது செடியின் இலைகளின் மேல் மற்றும் கீழ்ப்பக்கங்களில் நன்றாக படும்படி தெளியுங்கள். இலைகள் முழுவதும் நனைய வேண்டும். இந்த முறையை காலையிலோ அல்லது மாலையிலோ செய்வது நல்லது. நண்பகல் நேரத்தில் சூரிய ஒளி நேரடியாக படும்போது தெளிக்க வேண்டாம். அப்படிச் செய்தால் இலைகளில் உள்ள நீர்த்துளிகள் லென்ஸ் போல செயல்பட்டு இலைகளை எரிக்கக்கூடும். இலை வழித் தெளிப்பு செடிக்கு உடனடி புத்துணர்ச்சியை கொடுத்து அது விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப உதவும். இந்த உரத்தை எவ்வளவு அடிக்கடி பயன்படுத்த வேண்டும்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நான் முன்பே சொன்னது போல இது ஒரு தினசரி உணவு அல்ல, இது ஒரு சிறப்பு மருந்து. இந்த போரிக் ஆசிட் கரைசலை ஒரு பூக்கும் பருவத்திற்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சம் 2 முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக, செப்டம்பர் மாதம் ஒரு முறையும் 1 மாதம் கழித்து அக்டோபர் மாதம் ஒரு முறையும் பயன்படுத்தலாம். அடிக்கடி பயன்படுத்தினால் மண்ணில் போரான் சத்து அதிகமாகி அது செடிக்கு நஞ்சாக மாறிவிடும். உங்கள் செடி மிகவும் பலவீனமாக இருந்தால் அதை சரி செய்ய ஒரு முறை பயன்படுத்தலாம். செடி இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு மீண்டும் பயன்படுத்த வேண்டாம். இந்த சிகிச்சைக்குப் பிறகு உங்கள் செடி அழகாக பூக்க ஆரம்பித்துவிடும். எனவே பேராசைப்பட்டு அடிக்கடி உற்றாதீர்கள். சரியான இடைவெளி விட்டு தேவைப்படும்போது மட்டுமே இந்த சிறப்பு சிகிச்சையை அளியுங்கள். இந்த உரத்தை பயன்படுத்திய பிறகு என்ன எதிர்பார்க்கலாம்? செடியில் ஏற்படும் மாற்றங்களை எப்போது கவனிக்க முடியும்? இந்த சிகிச்சையை அளித்த பிறகு உடனடியாக எந்த மாயாஜாலமும் நடக்காது. நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பொதுவாக 2 முதல் 3 வாரங்களுக்குள் நீங்கள் முதல் அறிகுறிகளைக் காண ஆரம்பிக்கலாம். செடியின் இலைகள் அல்லது தண்டுகள் முன்பு இருந்ததை விட பசுமையாகவும் உறுதியாகவும் மாறும். தொய்ந்து போன இலைகள் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். சில சமயங்களில் தண்டுகளின் முனைகளில் சிறிய புதிய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இது உங்கள் செடி மீண்டும் ஆரோக்கியமாகிறது என்பதற்கான முதல் அறிகுறி. அதன் பிறகு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பூமொட்டுகள் சிறிய குண்டுகள் போல தோன்ற ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள் உங்கள் கண்களுக்குத் தெரியும் போது நீங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. உங்கள் உழைப்புக்கு பலன் கிடைத்துவிட்டது. இந்த அதிசய உரம் மட்டுமே போதுமா? நிச்சயமாக இல்லை. இந்த உரம் ஒரு மாயாஜால குச்சி அல்ல. இது செடியை சரி செய்யும். ஆனால் செடி தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்க நாம் மற்ற அடிப்படை பராமரிப்பு விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதில் மிக முக்கியமானது ஒளி. இந்த செடி பிரேசில் காடுகளில் மர நிழலில் வளர்வதால் இதற்கு நேரடி சூரிய ஒளி பிடிக்காது. ஆனால் நல்ல வெளிச்சம் தேவை. உங்கள் வீட்டு ஜன்னல் ஓரமாக சராசரி வெயில் படாத ஆனால் நல்ல பிரகாசமான வெளிச்சம் கிடைக்கும் இடத்தில் இதை வையுங்கள். காலை நேரத்து இளம் வெயில் பரவாயில்லை, ஆனால் மதியம் அடிக்கும் கடுமையான வெயில் இலைகளை எரித்துவிடும். சரியான இடத்தில் செடியை வைப்பது பாதி வெற்றியை பெற்றுத் தந்தது போல. அடுத்த முக்கியமான பராமரிப்பு குறிப்பு தண்ணீர் ஊற்றுவது. இந்த செடிக்கு ஏற்படும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் அதிகமாக தண்ணீர் ஊற்றுவதுதான். இதன் வேர்கள் மிகவும் மென்மையானவை. தொடர்ந்து ஈரமாக இருந்தால் அவை அழுகிவிடும். இதற்கு நனைத்து உலர வைக்கும் சோக் அண்ட் ட்ரை முறையை பின்பற்ற வேண்டும். அதாவது, ஒரு முறை தண்ணீர் ஊற்றினால் அடுத்த முறை தொட்டியின் மேல் மண் 1 அல்லது 2 அங்குலம் வரை காய்ந்த பிறகுதான் தண்ணீர் ஊற்ற வேண்டும். உங்கள் விரலை மண்ணில் விட்டு பாருங்கள். ஈரமாக இருந்தால் தண்ணீர் ஊற்ற வேண்டாம். தொட்டியின் அடியில் நீர் வடிய நல்ல துளைகள் இருப்பதை உறுதி செய்யுங்கள். இந்த செடிக்கு ஈரமான கால்கள் பிடிக்காது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். குறைவாக தண்ணீர் ஊற்றுவது பரவாயில்லை, ஆனால் அதிகமாக ஊற்றுவது மிகவும் ஆபத்தானது. 3வது முக்கிய பராமரிப்பு குறிப்பு சரியான வெப்பநிலை. டிசம்பர் செடி மிதமான வெப்பநிலையை விரும்பும். பொதுவாக வீட்டுக்குள்ளிருக்கும் வெப்பநிலை இதற்கு ஏற்றது. ஆனால் இது பூ மொட்டுக்களை உருவாக்க ஒரு சிறிய தந்திரத்தை கையாள வேண்டும். இலையுதிர் காலத்தில், அதாவது பூக்கும் பருவத்திற்கு முன்பு, செடிக்கு பகல் மற்றும் இரவு வெப்பநிலையில் ஒரு சிறிய வித்தியாசம் தேவை. இரவில் வெப்பநிலை சற்று குறைந்தால் அது செடிக்கு இப்போது பூக்கும் நேரம் வந்துவிட்டது என்று ஒரு சமிக்ஞையை அனுப்பும். உங்கள் வீட்டில் பால்கனி அல்லது சற்றே குளிரான இடம் இருந்தால் சில வாரங்களுக்கு செடியை அங்கு வைக்கலாம். இந்த சிறிய வெப்பநிலை மாற்றம் செடி நிறைய மொட்டுக்களை உருவாக்கத் தூண்டும். இது ஒரு இயற்கையான தூண்டுதல் முறையாகும். இதை முயற்சித்துப் பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். 4வது முக்கிய பராமரிப்பு குறிப்பு
ஓய்வின் முக்கியத்துவம். இந்த செடி பூத்து முடிந்த பிறகு அதற்கு ஒரு சிறிய ஓய்வு காலம் தேவை. இதை டார்மான்சி பீரியட் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் செடி தனது அடுத்த பூக்கும் பருவத்திற்கு தயாராகும். பூக்கள் உதிர்ந்த பிறகு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த 1 அல்லது 2 மாதங்களுக்கு உரங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். செடியை அதன் போக்கில் விடுங்கள். இந்த ஓய்வு காலம்தான் செடி அடுத்த முறை இன்னும் அதிகமாகவும் அழகாகவும் பூப்பதற்கு தேவையான சக்தியை சேமித்துக் கொள்ள உதவுகிறது. தொடர்ந்து அதை தொந்தரவு செய்தால் அது சோர்வடைந்து அடுத்த வருடம் பூக்காமல் போகக்கூடும். எனவே பூக்கள் முடிந்தவுடன் அதற்கு தகுந்த ஓய்வு கொடுங்கள். போனஸ் டிப் 1. மலிவான மாற்று உரங்கள். போரிக் ஆசிட் தவிர நம் வீட்டில் கிடைக்கும் வேறு சில பொருட்களையும் நாம் உரங்களாக பயன்படுத்தலாம். அதில் 1. வாழைப்பழத்தோல். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக உள்ளது. இது பூக்கள் பூப்பதற்கு மிகவும் நல்லது. ஒரு வாழைப்பழத்தோலை சிறிய துண்டுகளாக நறுக்கி ஒரு ஜாடியில் போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி 2 நாட்கள் ஊற வைக்கவும். பிறகு அந்த தண்ணீரை வடிகட்டி அதை மேலும் சிறிது தண்ணீருடன் கலந்து உங்கள் செடிக்கு ஊற்றலாம். இது ஒரு சிறந்த இயற்கை பொட்டாசியம் உரம். இது செடியின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். செலவே இல்லாத இந்த உரத்தை மாதத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். ரசாயன உரங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாற்றாகும். போனஸ் டிப் 2. மேலும் சில வீட்டு உரங்கள். அடுத்ததாக நாம் பயன்படுத்திய டீ தூள். டீ குடித்த பிறகு அந்த டீ தூளை கீழே கொட்ட வேண்டாம். அதை நன்றாக கழுவி அதில் உள்ள சர்க்கரை மற்றும் பால் அம்சம் போன பிறகு அதை வெயிலில் உலர்த்தி செடியின் மேல் மண்ணில் தூவி விடலாம். இது மண்ணை வளப்படுத்தி செடிக்குத் தேவையான நைட்ரஜன் சத்தை மெதுவாக கொடுக்கும். அதேபோல அரிசி கழுவிய நீரையும் வீணாக்க வேண்டாம். அதில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அந்த நீரை நேரடியாக செடிகளுக்கு ஊற்றலாம். இது செடிகளின் வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. இந்த மாதிரி நம் சமையலறையில் கிடைக்கும் பல பொருட்களை நாம் செடிகளுக்கு உரமாக்கலாம். இதன் மூலம் நாம் பணத்தை மிச்சப்படுத்துவதோடு நம் செடிகளுக்கு இயற்கையான ஊட்டத்தையும் அளிக்க முடியும். இப்போது தவிர்க்க வேண்டிய பொதுவான தவறுகளைப் பற்றி பார்ப்போம். நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது, போரிக் ஆசிட் அளவை அதிகமாக பயன்படுத்துவது. நான் சொன்ன 1/4 டீஸ்பூன் என்ற அளவை ஒருபோதும் தாண்டாதீர்கள். இரண்டாவது, அதை அடிக்கடி பயன்படுத்துவது. ஒரு பருவத்திற்கு 1 அல்லது 2 முறை மட்டுமே. மூன்றாவது, மற்ற பராமரிப்பு அம்சங்களான ஒளி மற்றும் தண்ணீரை புறக்கணிப்பது. உரம் மட்டும் செடியை காப்பாற்றாது. நான்காவது, செடி ஓய்வெடுக்கும் காலத்தில் உரம் கொடுப்பது. பூத்து முடிந்த பிறகு செடிக்கு ஓய்வு தேவை. அந்த நேரத்தில் உரமிட்டால் அது செடியை பாதிக்கும். இந்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருந்தால் உங்கள் செடி எப்போதும் ஆரோக்கியமாக அழகாக பூத்துக் குலுங்கும். இந்த குறிப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நான் சொன்ன அனைத்தையும் செய்த பிறகும் உங்கள் செடி சரியாகவில்லை என்றால் என்ன செய்வது? சில சமயங்களில் செடியின் நிலை மிகவும் மோசமாக இருக்கலாம். உதாரணமாக, அதன் வேர்கள் முழுவதுமாக அழுகிப் போயிருந்தால் அதை காப்பாற்றுவது மிகவும் கடினம். அல்லது செடியில் பூச்சித் தாக்குதல் அல்லது ஏதேனும் நோய் இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் இந்த உரம் மட்டும் பலன் தராது. நீங்கள் செடியை தொட்டியிலிருந்து வெளியே எடுத்து அழுகிய வேர்களை வெட்டிவிட்டு புதிய மேனெண்ணில் நட வேண்டும். அல்லது பூச்சித் தாக்குதலுக்கு ஏற்ற இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும். இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட செடிகளுக்கு மிகச் சிறந்த பலனைத் தரும். உங்கள் பிரச்சனை வேறு ஏதேனும் என்றால் அதற்கேற்ற சிகிச்சையை அளிக்க வேண்டும். இது உங்கள் எதிர்பார்ப்புகளை சரியாக நிர்வகிக்க உதவும். ஆக நண்பர்களே, இதோ உங்களுக்காக அந்த ரகசியம். உங்கள் சாகப்போகும் டிசம்பர் செடியை மீண்டும் உயிர்ப்பித்து அதை பூக்களால் நிரப்புவதற்கான வழி ஒரு சிறிய அளவு போரிக் ஆசிட். நினைவில் கொள்ளுங்கள், சரியான அளவு, சரியான நேரம் மற்றும் அதனுடன் சரியான ஒளி, தண்ணீர் மற்றும் வெப்பநிலை பராமரிப்பு. இந்த தங்க விதிகளை பின்பற்றினால் உங்கள் செடி உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. சோர்ந்து தொய்ந்து தூக்கி எறியும் நிலையில் இருந்த ஒரு செடி உங்கள் சிறிய கவனிப்பால் வண்ணமயமான பூக்களின் கண்கவர் காட்சியாக மாறும். இவை அனைத்தும் நீங்கள் தினமும் குடிக்கும் ஒரு கப் டீயை விட குறைவான செலவில். இந்த வீடியோவில் உள்ள குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இந்த முறையை முயற்சி செய்து பார்த்து உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்கள்.
மேலும் இதுபோன்ற செடிகளை காப்பாற்றும் ரகசியங்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்துங்கள். இப்போது நான் உங்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். உங்கள் வீட்டுச் செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தும் ரகசிய இயற்கை உரங்கள் என்ன? உங்கள் செய்முறைகளையும் அனுபவங்களையும் கீழே உள்ள கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து அழகான செடிகளை வளர்ப்போம்.